முகத்தை துறக்கணுமா மூடணுமா? கருத்து வேற்றுமை இன்னும் இருக்கு, என்றும் இருக்கும். ஆனால் ஆணும் சரி பெண்ணும் சரி அந்நியவர்களை பார்க்கும் பொழுது பார்வையை தாழ்த்த வேண்டும் என்பது ஒரு முஸ்லிம் கூட கருத்து வேற்றுமை இல்லை. யூடியூப்லயோ பேஸ்புக்லயோ எதுலயோ ஒரு பாவத்தை அப்லோட் பண்ணிட்டு மௌத்தா போயிட்டு இருக்கிறாரு. இவர் மௌத்தா போன பின்னால அந்த பாவத்தை நேஷனல் இன்டர்நேஷனல் சொல்லி முழு உலகத்திலையும் பார்த்து பார்த்து அந்த பாவம் சுத்தி 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 வந்து இவருடைய கபருக்கு சேர்ந்து கொண்டிருக்கும். குழந்தையுடைய மேல் சூடு என் மேனியோடு படுவது இந்த உலகத்தின் இன்பங்களில் ஒரு இன்பம். அந்த இன்பம் எல்லாம் அவளுக்கு விளங்குதில்லை, கண்ணுக்கு விளங்குதில்லை. ஏன்? அந்த அளவு ஈமான் நிரப்பமா இருக்கு சகோதரர்களே. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஒரு கல் எடுத்தாங்க, எடுத்து தலையில போட்டாங்க, அந்த இடத்துல அவன் மௌத்தா போனான். இவ்வளவு பெரிய ஈமானுக்கு சொந்தக்காரரான சஹாபாக்கள் அவர்களே அந்த சில கட்டங்கள்ல பாவத்துடைய சூழலுக்கு போன பாவம் செஞ்சுப்படுதுண்டா நாங்கெல்லாம் எம்மாத்திரர். தராவி தொழுது லேசி சகோதரர்களே, ஹஜ் செய்யறது சரியான லேசி. ஆனா தனிமையில் ஷைத்தானை ஜெயிக்கிறது மிக மிக கஷ்டம் சகோதரர்களே. முழு உலகையும் ஆச்சரியமான முறையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் வல் அல்லாஹுடைய பெயர் கொண்டு இந்த குதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். அன்பானவர்களே, இன்னும் சில வாரங்களில் ரமதானை நாம் அடைய இருக்கிறோம். ஷாபானுடைய மாதத்தில் நாம் கால் பதித்திருக்கிறோம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுக்கு முன்னாலேயே ரமதானுடைய ஏற்பாடை பண்ணுவதாக சஹாபாக்களுடைய எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் ரிவாயத்தில் பதிவாயிருக்கிறது. ரமதான் என்பது அறுவடை செய்யும் காலமே தவிர விதை விதைக்கும் காலம் அல்ல. விதைக்கிற காலம் அது ரஜபுடைய மாதம், ஷாபானுடைய மாதம். திருந்துற மக்கள் திருந்த வேணும் ஷாபான்லையும் ரஜபுலையும், பாவத்தை விட வேண்டும் ஷாபான்லையும் ரஜபுலையும். அப்படி செய்தால்தான் ரமதானுடைய மாதம் அவருக்கு இபாதத் செய்வது மிக லேசா போயிடும், பாவத்தை விடுறது மிக லேசா போயிடும். குர்ஆன்ல அல்லாஹ் காலத்தை குறித்து ஒரு சூறாவை இறக்கி வச்சிருக்கிறான். அந்த சூரா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இந்த ஒரு சிறிய சூரா போதுமானது முழு குர்ஆனுடைய சுருக்கத்தையும் பேசுகிறது. சூரத்துல் அஸ்ர், வல் அஸ்ர் அல்லாஹ் சொல்கிறான் காலத்தின் மீது சத்தியமாக. காலத்தின் மீது சத்தியம் என்று வரும் பொழுது எல்லா இபாதத்துகளும் அதுல வந்துருச்சு. சுபஹுடைய நேரத்தை முடிவு செய்வது காலம். நினைச்ச நேரம் சுபஹ் தொழுகையில ஜும்மா வரணும், அதுக்கு ஒரு காலம் வேணும். ரமதான் ஒரு காலம் வேணும், ஹஜ்ஜுக்கு ஒரு காலம் வேணும். ஒரு மனிதன் பிறந்த உடனே தொழுக கடமை இல்லை, ஒரு காலம் வேணும் அவனுக்கு தொழுக கடமையாகிறதுக்கு. அவன் திருமணம் முடிக்கணுமா ஒரு காலம் வேணும், பிள்ளை வெளியே வரணுமா ஒரு காலம் வேணும். பாகமொத்தத்தில் முழு உலகமே காலம்தான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக சத்தியமாக உலகத்தில் வாழக்கூடிய சகல மனிதர்களும் கவலையிலே இருக்கிறார்கள். எல்லாமே பிரச்சனையில் இருக்கிறார். கடனுக்கு மேல கடன், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, அடிக்கு மேல அடி, உதக்கு மேல உத, திரும்புற திசையெல்லாம் சோதனை, வறுமை, நோய், எல்லாமே கவலையில் இருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், அல் இன்சான் என்ற வார்த்தையில் இருக்கிற அல் என்ற வார்த்தை இஸ்திக்ராகுல் ஜின்ஸ், ஒட்டுமொத்த மனிதர்களையும் குறிக்கும். ஜாதி மத பேதம் இல்லாமல் உலகத்தில் வாழும் சகல மனிதர்களும் எல்லாம் கவலையில் இருக்கிறாங்க, லொஸ்ட்ல இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான் ஒரு கூட்டத்தை தவிர. அல்லாஹ் சொல்லல இல்லல்லதீன அஸ்லமூன், அல்லாஹ் சொல்லல முஸ்லிம்களை தவிர அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்றா இல்லல்லதீன ஆமனு, முஃமின்களை தவிர, ஈமானிய உணர்வு உள்ளவர்களை தவிர. முஸ்லிம் வேற, முஃமின் வேற. இவர்கள் இருவரும் ஒரு காலமும் சமமாக இயலாது. 1000 முஸ்லிம் சேரட்டும், ஒரு முஃமினுடைய அந்தஸ்து அடையலா சகோதரர்களே. குர்ஆன்ல 6000 சொச்சம் ஆயத்துகள்ல 1000க்கும் மேற்பட்ட ஆயத்துகள் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான்தாரிகளே முஃமின்களே, 1000க்கும் மேற்பட்ட ஆயத்துகள். ஆனா குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் யா அய்யுஹல்லதீன அஸ்லமு, முஸ்லிம்களே அல்லாஹ் ஒரு இடத்துல கூட கூப்பிட்டு. சகோதரர்கள் என்பர்களே, இந்த உலகத்தில் வெற்றியை கண்டவன், லாபத்தை கண்டவன், உலக வாழ்க்கையில் ஜெயிச்சவன் ஈமான்தாரி மாத்திரம்தான். இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல, இது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தகவல் அல்ல.
அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களில் நிம்மதியாக வாழுபவன், நிம்மதியாக மௌத்தா போறவன் யார் தெரியுமா? முஃமின். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துஹ்ஃபத்துல் முஃமினி அல் மௌத். ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? துஹ்ஃபா என்பது அன்பு பரிசு. அன்பு பரிசு என்ன தெரியுமா? அல்லாஹ் மௌத்த கொடுக்கிறான். நீ உலகத்துல பட்ட பாடு போதும், நீ பட்ட பொறுமை போதும், நீ எனக்கிட்ட வந்துரு. மௌத்தா போன ஒவ்வொருவர்களும் நினைப்பாங்க, நான் நேரத்தோடு அல்லாஹ் கிட்ட போயிருக்கலாமோ, இந்த சிறைச்சாலைக்குள்ளால இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறேனே. சகோதரர்கள், நண்பர்களே, ஈமான் என்று வரும் பொழுது, ஈமான் என்று வரும் பொழுது இஸ்லாம் ஒரு நிபந்தனை அங்க வைக்குது. நல்லா கவனிச்சுக்கல, சொல்லிடக்கூடாது எனக்கிட்ட ஈமான் இருக்குது, என்ன மனைவிட்ட ஈமான் இருக்குது, என்ன குழந்தைகளுக்கு ஈமான் நான் கொடுத்துட்டேன் என்று நாங்க தப்பேலா. சகோதரர்களே, ஈமானுக்கு ஒரு நிபந்தனை அல்லாஹ் வச்சிருக்கிறான். என்ன தெரியுமா? ஈமான் நல்ல சூழலை தேட வேண்டும். ஈமானுடைய சூழலை தேட வேண்டும் என்பது ஈமானுக்கு அல்லாஹ் வைத்த நிபந்தனை. அது அதனால்தான் அருமை பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அந்நிய பெண், அஜ்னபியான பெண் அறையில் இருக்கிறாளா, நீ அந்த சூழலுக்கு போயிராத, அந்த இடத்துக்கு நீ போயிராத, அது ஈமான் சூழல் அல்ல. குர்ஆன் சொல்லுகிறது, சூரத்துன் நூர், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல்லில் முஃமினீன. சகோதரர்களே, குர்ஆனுடைய ஐம்பெரும் கடமைகள், இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகள் வரும் பொழுது அல்லாஹ் பொதுவாக தான் எல்லாத்துக்கும் சொல்கிறான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், மக்களை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள். வஆத்துஸ் ஸகா, ஜகாத்தை நிறைவேற்றுங்கள். வஅத்திம்முல் ஹஜ், ஹஜ்ஜை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், ரமதானுடைய மாதம் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று அல்லாஹ் பொதுவா சொல்லிவிட்டு பார்வையை தாழ்த்தும் விடயத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் பொதுவா சொல்லுவதை கடைபிடிக்கவில்லை. அல்லாஹ் சொல்றான், முஃமினான ஆண்களே யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும், உங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்கள் மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், வகுல்லில் முஃமினாத், நபியே அப்புறமா முஃமினான பெண்களுக்கும் சொல்லுங்க, அவர்களுடைய பார்வையும் தாழ்த்த சொல்லுங்க, அவர்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்க சொல்லுங்க. எதை காட்டுவதற்கு அல்லாஹ் அனுமதித்தானோ அதை தவிர யாருக்கும் எதையும் வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுங்க. சகோதரர்களே, முகத்தை மூடணுமா மூட தேவையில்லையா என்ற கருத்து வேற்றுமை அன்று நாள் தொட்டு இன்று வரையில, என்று வரை உலகம் இருக்குமோ அதுவரையில இருந்துகிட்டே தான் இருக்கு. முகத்தை துறக்கணுமா மூடணுமா கருத்து வேற்றுமை இன்னும் இருக்கு, என்றும் இருக்கும். ஆனால் ஆணும் சரி பெண்ணும் சரி, அந்நியவர்களை பார்க்கும் பொழுது பார்வையை தாழ்த்த வேண்டும் என்பது ஒரு முஸ்லிம் கூட கருத்து வேற்றுமை இல்லை. நேர்லையும் சரி போன்லையும் சரி, என்ற பார்வை பெண்ணை நோக்கி போக கூடாது. இது என் அல்லாஹ் சொல்லும் தத்துவம். இந்த தத்துவத்தை அல்லாஹ் முஃமினுக்கு தான் சொல்றான். இந்த முஃமினுக்கு தான் விளங்கும் சகோதரர்கள், முஸ்லிமுக்கு படாது. முஸ்லிம் கருத்து பரிமாற்றம் செய்வார், வாக்குவாதம் செய்வார். எங்கட பாஷையில சொல்லதா இருந்தா சண்டை பிடிப்பார். நாங்க பார்க்காத பொம்பளையா, நாங்க என்ன சினாவா செஞ்சிட்டோம்? சகோதரர்களே, அல்லாஹ்க்கு பாடம் படிச்சு கொடுக்க போவாங்க. அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க முஃமின்களுக்கு சொல்லுங்க. இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முவாஃபகாத்ல பதிவு செய்வாங்க, இங்க ஒரு கூட்டம் மௌத்தா போறாங்க. அவங்க மௌத்தா போறதோடு சேர்ந்து அவங்களோட பாவமும் மௌத்தா போகும். கௌமுன் யமூத்தூன் வ தமூது துனூபுஹும். இன்னொரு கூட்டம் மௌத்தா போறாங்க, அவர்கள் மௌத்து தான், ஆனா அவங்களோட பாவம் மௌத்தா போகல. வலம் தமுத் துனூபுஹும், அவருடைய பாவம் மௌத்தா போறல. அவர் மௌத்தா போற நேரத்தில் ஒரு பாவத்தை ஊருக்கு பழக்க வச்சுட்டு போயிருக்கிறாரு. யூடியூப்லயோ பேஸ்புக்லயோ எதுலயோ ஒரு பாவத்தை அப்லோட் பண்ணிட்டு மௌத்தா போயிட்டு இருக்கிறாரு.
இவர் மௌத்தா போன பின்னால அந்த பாவத்தை நேஷனல் இன்டர்நேஷனல் சொல்லி முழு உலகத்திலையும் பார்த்து பார்த்து அந்த பாவம் சுத்தி 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 வந்து இவருடைய கபருக்கு சேர்ந்து கொண்டிருக்கும். உலகம் அழியும் வரை அவன் கபரின் பெட்டகம் பாவத்தால் நிரப்பப்படும். அதனால இஸ்லாம் சொல்லுது, நல்லா தெரியும் அந்த இடத்துக்கு போனா பாவம் நடக்குமா, நீங்க அங்க போவான. ஈமான் சூழலை தேடுங்க. எனக்கு நல்லா தெரியும், நான் யூடியூப் ஆன் பண்றேன், பேஸ்புக்கு நான் போறேன், நான் போனா பாவம் செய்யாம வரமாட்டேன். எத்தனையோ பேர் பாவம் செய்யறதுக்கு தனிமையை தேடுறான், வெளிநாட்டை தேடுறான், அறிமுகம் இல்லாத இடத்தை தேடுறான். ஏன்? பாவம் செய்யறதுக்கு. சகோதரர்களே, ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி என் உரையின் நிறைவுக்கு வருகிறேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் மாயிஸ் வருகிறார். யா ரசூலல்லாஹ், கத் ஸனைத், நான் ஜினா செஞ்சிட்டேன். நபி அவங்க உடனே இந்த பக்கம் திரும்புறாங்க, அவர் இந்த பக்கமா வாராரு. யா ரசூலல்லாஹ், நான் ஜினா செஞ்சிட்டேன். நபி எங்க திரும்புறாங்க. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறக்கணிப்பதுடைய நோக்கம் என்ன? நீ சொல்லும் வார்த்தையின் பாரதூரம் தெரியாம நீ பேசுற. இதனுடைய தண்டனை இறக்கப்பட்டிருக்கிறது. அஷ்ஷைஹு வஷ்ஷைஹா இதா ஸனயா ஃபர்ஜுமுஹா நகாலம் மினல்லாஹ். மன்சூகுல் ஆயா. திருமணம் முடிச்ச ஆண், திருமணம் முடிச்ச பெண் ஜினா செய்து விட்டார்களா, இஸ்லாத்துடைய குற்றவியல் தண்டனை என்ன? அவர்கள் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். தனிமையில் அல்ல, மக்களுக்கு முன்னிலையில். 4 தடவையும் சொல்லிட்டாரு. நபி அவங்க சொன்னாங்க, இவரை கொண்டு போங்க, இவரை ரஜும் செய்யுங்க, கல்லெறிஞ்சு கொலை பண்ணுங்க. கொஞ்ச நாள் போகுது, ஒரு பெண்மணி வாரா, காமிதியா, வந்து சொல்றா, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாயிஸோட ஜினால ஈடுபட்ட பெண் நான் தான். சுப்ஹானல்லாஹ், எப்படி ஈமான் பார். நல்லா தெரியும் மாயிஸ் எப்படி மௌத்தா போனாரு. தைரியமா வந்து சொல்றா, நான் ஜினா செஞ்சுட்டு அல்லாஹ்ட சட்டத்தை மேல நிறைவேற்றுங்க. நபி அவங்க சொன்னாங்க, பெண்ணே, உன் வயிற்றுல குழந்தை இருக்கு, அந்த குழந்தையை பெத்தெடுத்துட்டு வா. 10 மாசமோ 11 மாசமோ கழியுது. தா வாரா காமிதியா பொம்பளை திரும்பி வாரா, குழந்தைய தூக்கிக்கிட்டு, கையில குழந்தை. வந்து சொல்றா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்ட சட்டத்தை மேல நிறைவேற்று. நபி அவங்க அந்த குழந்தைய பார்க்கறாங்க, அந்த தாயை பார்க்கறாங்க, பொறுக்க முடியுதில்லை சகோதரர்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை பெத்தெடுத்திருப்பா. ஆனாலும் அவருக்கு அதையும் தாண்டி அவள் செய்த பாவத்துடைய அந்த பிரதிபலிப்பு, அந்த பாவத்தின் காரம் அவளை நிம்மதி எடுக்க உறுதி இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, தாயே, நீ மௌத்தா போயிட்டு அந்த குழந்தைக்கு யார் பால் கொடுப்பா? பாலை மறக்கடிச்சிட்டு வா. சுப்ஹானல்லாஹ், 2 வருஷம் கழிச்சு வாரா. இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா வாரா. எப்படி? 2 வருஷம் கழிச்சு குழந்தையை தூக்கிட்டு வாரா, குழந்தைட கையில ஒரு ரொட்டி துண்டு கொடுத்துட்டு வாரா. யா ரசூலல்லாஹ், இந்த முறை நீங்க என்னை திருப்பி அனுப்ப இயலாது. சகோதரர்களே, அவக்கு இன்னொரு மாசம், 1 வருஷம் குழந்தையோடு இருந்திருக்கலாமே, இன்னும் குழந்தையோட சிரிச்சு வாழ்ந்திருக்கலாமே. அட, குழந்தைக்கு பக்கத்துல தூங்குறது இந்த உலகத்தின் இன்பங்களில் ஒரு இன்பமே. குழந்தையுடைய மேல் சூடு என் மேனியோடு படுவது இந்த உலகத்தின் இன்பங்களில் ஒரு இன்பம். அந்த இன்பம் எல்லாம் அவளுக்கு விளங்குதில்லை, கண்ணுக்கு விளங்குதில்லை. ஏன்? அந்த அளவு ஈமான் நிரப்பமா இருக்கு சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அன்சாரிகள்கிட்ட, யாராவது இந்த குழந்தையை பொறுப்பெடுங்களே. ஒரு ஆள் குழந்தையை பொறுப்பெடுத்தாரு. குழி தோண்டப்பட்டது. முஸ்லிம்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். குழி தோண்டப்பட்டது, அவருடைய மார்பகம் மறையும் வரை மறைக்கப்பட்டாங்க, கல் எறியப்பட்டது. அவ மௌத்தா போறா இல்லை. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஒரு கல் எடுத்தாங்க, எடுத்து தலையில போட்டாங்க. அந்த இடத்துல அவ மௌத்தா போனா. அவட தலையில இருந்த ரத்தம் அவட மேனில பட ஆரம்பிச்சு. அப்ப சீ என்ற வார்த்தை சொல்லிப்பட்டதுனால சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாலித்,
இந்த காமிதியா பெண் செஞ்சிருக்கிற தௌபா இருக்குது, எவ்வளவு பெரிய தௌபா தெரியுமா? இந்த மதீனால இருக்கக்கூடிய 70 நரகவாதிகளுக்கு பங்கு வச்சு கொடுத்தா அல்லாஹ் அந்த 70 பேத்தையும் சொர்க்கவாதியா மாத்துவான். அப்படி ஒரு தௌபா செஞ்சிருக்கிறான். நபி அவங்க தொழுவிக்க போறாங்க, ஜனாசா முன்வைக்கப்பட்டிருக்குது. உமர் ரலியல்லாஹு கையால பிடிச்சாங்க, யா ரசூலல்லாஹ், ஜானியா விபச்சார பெண்ணுக்கு நீங்க தொழுவிக்க போறீங்களா? நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் சொர்க்கவாதியான பெண்ணுக்கு நான் தொழுவிக்க போறேன். இலானவர்களே, நல்ல ஒரு விஷயம் விளங்கிடுங்க. 3 வருஷமா இந்த பெண் நான் ஜினா செஞ்ச தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு வாழ்ந்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஈமான். 3 வருஷமா குறையலை. ஆனா அந்த ஈமானோட இருந்தும் கூட அங்க மாயிஸ் வீட்டுக்கு வாராரு. காமிதியா பெண் கணவன் இல்லாம தனியா வீட்டுல இருக்கிறாரு. மாயிஸ் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அங்க 3வது ஆளா ஷைத்தான் வந்தா அங்க ஜினா நடக்குது. சகோதரர்களே, இவ்வளவு பெரிய ஈமானுக்கு சொந்தக்காரரான சஹாபாக்கள் அவர்களே அந்த சில கட்டங்கள்ல பாவத்துடைய சூழலுக்கு போன பாவம் செஞ்சுப்படுதுண்டா நாங்கெல்லாம் எம்மாத்திரன். எங்கட ஈமான வச்சுட்டு பாவம் நடக்கிற இடத்துக்கு போயிடலாமா? பாவம் செய்யாம திரும்பி வந்துடலாமா? சகோதரர்களே, வியாக்கியானம் பேசுபவர்கள் காலம் வரை பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். எல்லாம் சொல்லுவாங்க, என்ன நாங்க எல்லாத்துக்கும் பலவடும், பார்த்து பலவடும், செஞ்சு பலவடும். சகோதர என்பர்களே, அநாகரீகமான ஒரு சமூகத்தை நாம் நாளாந்தும் கண்டு கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, வாப்பாக்கு துணிச்சல் இல்ல தன் மகன் மொபைலை நோண்டுறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்குது. நீங்க உத்து கேளுங்க, யாருக்கெல்லாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அவர்களுக்கு அவர்களுடைய பொறுப்புக்கு கீழால் இருப்பவர்களை, அது மாணவனாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், ஒளிப்பு மறைப்பை இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. அதான் உமர் ரலியல்லாஹுடைய அதிகமான சம்பவங்களை நாங்கள் படிச்சிருப்போம். இரவு என்ன செய்வாங்க, ஊர் சுத்துவாங்க, ஒவ்வொரு வீடு வீடா காது வச்சு கேட்பாங்க, என்னுடைய ஆட்சிக்கு கீழால வீடுகளுக்குள்ளால் என்ன நிலைப்பாடு நடக்கிறது. சகோதரர்களே, நண்பர்களே, ஈமான் தான் எங்களுடைய ஒரே ஒரு ஆயுதம். அந்த ஈமானை மையமாக கொண்டுதான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, நோன்புடைய மாதம் உங்களுக்கு நோன்பு பிடிப்பது கடமையாக்கப்பட்டுள்ளது. காரணம் என்ன? லஅல்லகும் தத்தகூன். ரமதானுடைய ஃபண்டமெண்டல் என்ன? தக்வா. தராவி 2வது, கியாமுல் லைல் 2வது, குர்ஆன் ஓதுறது 2, ஜகாத் 2வது, எல்லாமே 2, 3, 4 சொல்லி தரம் வாய்க்கும். ஆனால் முதலாவது அஸ்திவாரம், அடிப்படை நோக்கம் ரமதானுடைய பாவத்திலிருந்து என்ன பாதுகாக்கிறது. தராவி தொழுது லேசி சகோதரர்களே, ஹஜ் செய்யறது சரியான லேசி. ஆனா தனிமையில் ஷைத்தானை ஜெயிக்கிறது மிக மிக கஷ்டம் சகோதரர்களே. வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலம் எல்லாம் ஷைத்தானை விட்டு பாதுகாக்கப்பட்டு வரக்கூடிய ரமதானை சிறந்த முறையில் கழிக்க வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், குற்றம் குறைகளை மன்னிச்சிரு யா அல்லாஹ், வாழ்நாள் முழுக்க எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்திரு யா அல்லாஹ், பாவத்துடைய சூழல் விட்டு எங்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால் எங்கள் அனைவருக்கும் தௌபாவை தந்திரு யா அல்லாஹ். பிறப்பும் இறப்பும் ஒரு தடவை ரப்பே, ஒரு தடவை தான் பிறக்க முடியும் யா அல்லாஹ், ஒரு தடவை இறக்க முடியும் யா அல்லாஹ், ஒரு தடவை பிறந்து விட்டோம் யா அல்லாஹ், இதோ இறப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய மௌத்தை கண்ணியமான மௌத்தாக்கிற யா அல்லாஹ், கேவலமான மௌத்தாக்கிறாது, சினிமால மௌத்தாக்கிறாது, சூனியங்கள்ல மௌத்தாக்கிறாது, கோர விபத்துகள்ல மௌத்தாக்கிறாது, கண்ணியமா வாழ வச்சு கண்ணியமா மௌத்தாக்கிற யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்க தாயிட பார்த்து மன்னிச்சிரு யா அல்லாஹ், இரக்கம் காட்டுது யா அல்லாஹ், ரத்தத்தை பாலாக்கி தந்தா யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரு நோய்டா தாங்க மாட்டா, பசிண்டா தூங்க மாட்டா, எங்களுக்குன்றே வாழ்ந்த ஒரு ஜீவன் யா அல்லாஹ், சின்ன வயசுகள்ல எங்களுக்கு இரக்கம் காட்டினவர்கள் யா அல்லாஹ், அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப வாழல யா அல்லாஹ், எங்களுக்காக அவள் அழகை இழந்தாள் யா அல்லாஹ், அவள் ஆசைப்பட்டதை சாப்பிட்டது கிடையாது யா அல்லாஹ், ஆசைப்பட்டது உடுத்தினது கிடையாது யா அல்லாஹ், சின்னஞ்சிறிய நோய்களை கூட தாங்கிக் கொள்ள மாட்டாய் யா அல்லாஹ், பெரிய பெரிய நோய்களை கொடுத்து சோதிச்சிராது, தாங்க முடியாதவர்களை கொடுத்து சோதிச்சிராது, உம்மா மௌத்தா போன நல்லமே என்று சொல்லும் அளவுக்கு நோய்களை கொடுத்துராது, படுக்கையில போட்டுறாது, கண்ணியமா வாழ வச்சு கண்ணியமா மௌத்தாக்கிறியா அல்லாஹ். தந்தையை பார்த்து மன்னிச்சிரியா அல்லாஹ், ரத்தத்தை வேர்வையா சிந்திருக்கிறியா அல்லாஹ், எங்களுக்காக நீ யார் யார்ட்ட ஏச்சி கேட்டிருப்பார் யா அல்லாஹ், யார் யார்ட்ட கடன் வாங்கி இருப்பார் யா அல்லாஹ், அந்த சீதேவியை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ், கண்ணியமாக வாழ வச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், உஸ்தாத்மார்கள் உலமாக்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், வரக்கூடிய ரமதானை சீரும் சிறப்பா பிடிக்க தௌஃபீக் செய்வாயாக. உலகளாவிய ரீதியில் எங்களுடைய அனைத்து சகோதரர்களையும் பாதுகாப்பாயாக. குறிப்பாக பாலஸ்தீனம், காசா போன்ற இடங்களில் யா அல்லாஹ் எல்லா விதமான பலாய் முசீபத்துடைய பாதுகாப்பாயாக. நீ அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பாயாக. வா ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.